கொள்ளுங்க. இது விளங்காடி நேரடி கிளாஸ்லையும் கேட்டுக்கொள்ளுங்க. இது நேற்று விளங்கப்படுத்தின சொல்லி. ரைட். இதை பாருங்க, கீராவுக்கு கருப்பு நிறம் கிடைக்காதவாறு வெள்ளை சிவப்பு கருப்பு என்ற தொட்டியில் கிடைக்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் முதலாவது சந்தர்ப்பத்தை பாருங்க, வெள்ளை சிவப்பு கருப்பு என்ற ஒரு சந்தர்ப்பம். பிறகு வெள்ளை கருப்பு சிவப்பு என்ற ஒரு சந்தர்ப்பம். பிறகு சிவப்பு வெள்ளை கருப்பு என்ற ஒரு சந்தர்ப்பம். சிவப்பு கருப்பு வெள்ளை என்பது சந்தர்ப்பம். ஆகவே அது சரியான விடை 4ஆக இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு நிறையில் சங்கருக்கும் முரளிக்கும் இடையில 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப சங்கருக்கும் முரளிக்கும் இடையில 5 பிள்ளைகள், முரளிக்கும் கண்ணனுக்கும் இடையில 8 பிள்ளைகள். அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையே நிக்கத்தக்க பிள்ளைகள் எண்ணிக்கை அமையாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப இதை பாருங்க பிள்ளைகள், சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையில 8ஓட 5 கூட்டினா 13, 13ஓட முரளியையும் கூட்டும். அப்ப 14 பேர் என்ற விட வேறு. அப்ப எந்த விட வராதுன்னு பாத்தீங்கன்னா 13 விட வராது. ஏன்னா 14 பேருக்கு 13 வராது. அப்ப ஆகவே சரியான விடையா இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு பிள்ளை வந்து புகழ் விளங்கப்படுத்துறது கவனித்துக் கொள்ளுங்க. புதாக்களுக்கு விளங்காது, கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப பாவை விளக்கண்ட இத வாசிக்கிறாங்க யாருண்டா, கமலாவும் கீதாவும். அதே போல சொல்லுங்க. அதே போல மலர்விழி என்றதை வாசிக்கிறார்கள் கமலாவும் சங்கரும். பாவை விளக்க வாசிக்கிறார்கள் சங்கரும் பவானி. அதே போல பொன்னியின் செல்வனை வாசிக்கிறார்கள் கமலாவும் பவானி. இதுல என்ன வரும் என்று கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு அறிவுறுத்தல் என்னன்னு சொன்னா, கவனிச்சு கொள்ளுங்க, என்ன அறிவுறுத்தல் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, பாவை விளக்கு வேறொரு புத்தகமும் 4 பிள்ளைகளால் வாசிக்கப்படுவார். பாவை விளக்கும் இன்னொரு புத்தகம். இங்க பாருங்க, பாவை விளக்க பவானியும் சங்கரும் வாசிக்கிறாங்க, இங்க கீதாவும் கமலாவும் வாசிக்கிறாங்க. அப்படி என்று சொன்னா அதை 4 பேர் வாசிக்கிறாங்க. அது மாதிரி இந்த மலர்விழிய பார்ப்போம். மலர்விழிய 4 பேர் வாசிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, கமலாவும் வாசிக்கிறார், சங்கரும் வாசிக்கிறார், கீதாவும் வாசிக்கிறார், பவானியும் வாசிக்கிறார். ஆகவே இந்த இடத்துல வர வேண்டியது மலர்விழி. இது 14வது கேள்வி தெரியும். முதலாம் நாள் திங்கட்கிழமை, கடைசி நாள் புதன்கிழமை, அது கட்டாயம் 31 நாட்களை கொண்ட மாசம். இதுல எத்தனை வட்டம் என்று பாருங்க, பெரிசு 1, அதே போல 2, 3, 4, 5, 6, 7, இதோட சேர்த்து விடை சரி. அடுத்த கேள்வி. இத பாருங்க, ஒரு வியாபாரி 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 9 வராது கம்மிதா, 8 தானே இருக்குமா? மைக்கியல் தேவையில்லாம பண்ணி இருக்கிறாங்களா, ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். பிறகு கவலைப்படக்கூடாதா? தேவையில்லாம பண்ணக்கூடாது, தேவையான போதும் பண்ணி கிடைக்கும். இத பாருங்க, ஒரு வியாபாரி ஒருவர் 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்குறார். 3 பென்சில 50 ரூபாய்க்கு வாங்குறார். வாங்கி 2 பென்சில் 50 ரூபாய்க்கு விற்கிறார். 2 பென்சில் 50 ரூபாய்க்கு விற்கிறார். இப்ப இதுல டபுள் அப்பா 6 பென்சில உலகம் வாங்கியிருப்பார், 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இந்த 3 6 வந்து டபுள் தானே பிள்ளை, 6க்கு வாங்கியிருப்பார். இது 6 பென்சில் எவ்வளவுக்கு வித்திருப்பார்? இதுல 3 மடங்கு தானே, அப்ப 180 ரூபாய்க்கு வித்திருப்பார். வழியா கவனித்துக் கொள்ளுங்க, 180 ரூபாய்க்கு வித்திருப்பார். 6 பென்சில 100 ரூபாய்க்கு வாங்கி 6 பென்சில 180 ரூபாய்க்கு விற்கிறார்.
அப்ப 6 பென்சில் வித்தா அவருக்கு இவ்வளவு லாபம் வரும். 6 பென்சிலை வித்தா 150ல இருந்து 100 கழிச்சோம் என்று சொன்னா 50 ரூபாய் லாபம். 6 பென்சில் வித்தா தான் 50 ரூபாய் லாபம் வருது. அப்ப அவருக்கு 500 ரூபாய் லாபம் வந்துருக்கு. 500 ரூபாய் லாபம் வந்திருக்கு. அப்ப இதுல எத்தனை மடங்கு? 50 எத்தனை மடங்கு? 500 10 மடங்கு. 50 10ஆல பெருக்குனா தானடா 500 பேர். அப்ப உடனே 6 10ஆல பெருக்குறீங்கடா விட வேறு 6 10 60 இருக்கு. சரி, இதுக்கு இப்படித்தான் செய்யணும் செய்முறை. ஏன்னா தனியெல்லாம் கண்டு செய்ய போனீங்கன்னு சொன்னா பிள்ளை மடங்கப்பா இருக்கு. 3 பென்சில் 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில் 50 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப 3 2 மடங்கு 6 100 ரூபாய்க்கு வாங்குவார். 2 3 மடங்கு 6 180 ரூபாய்க்கு விற்கிறார். 6 பென்சில 100 ரூபாய்க்கு வாங்கி 6 பென்சில 180 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப 6 பென்சில் வித்தா தானே அவருக்கு 50 ரூபாய் லாபம். அப்படி என்று சொன்னா 500 ரூபாய் லாபம் எடுக்கிற. அப்ப 500 50ஆல பிரிக்க மாட்டா 10 மடங்கு. 6 10ஆல பிரிக்க விட்ட மாட்டா விடவே. இதை பாருங்க பிள்ளைகள், ஒரு கலண்டர்ல என்ன இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கலண்டர்ல வந்து தெரியும். சில கலண்டர்ல ஒரு மாசம், அதாவது ஒரு மாசம் முழுமையா அடிச்சிருப்பாங்க. அடுத்த மாசம் அதுல என்ன முன்னுக்கும் பின்னுக்கும் அடிச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சில கலண்டர்கள் ஒரு காட்டுறது பாருங்க. இந்த ஜனவரி மாசத்தை பாருங்க. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் கலண்டரை பாருங்க. இந்த கலண்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜனவரி மாதம் அச்சிடப்பட்டிருக்கு. இந்த ஜனவரி மாதம் அச்சிடப்பட்டிருக்கு. 2025 ஜனவரி மாதம் அச்சிடப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த பக்கத்துல 2024ஆம் ஆண்டுக்குரிய டிசம்பர் மாதம் அச்சிடப்பட்டிருக்கு. இந்த பக்கத்துல 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அச்சிடப்பட்டிருக்கு. இப்படி அச்சிடப்பட்ட ஒரு 2022ஆம் ஆண்டு கலண்டர்ல கேள்வி கேட்கிறான். 2022ஆம் ஆண்டுக்குரிய இந்த வருடத்துக்குரிய மாசங்கள் மட்டும் வாரது எதுலட்டு கேட்கிறான். அப்படி என்ன சொன்னா வடியா கவனிங்க. இதுல 2022 போடு கவனிச்சுக்கணும். எப்படி ஒரு தனி கலண்டர் வரும் என்று சொன்னா முதலாவது அந்த கவனிச்சுக்கணும். 2022ஆம் ஆண்டு இப்படி கலண்டர் வந்தா பிரச்சனை இல்லை. அதாவது அதுல 12 பேர். ஆனா இப்படி கலண்டர் கவனிச்சுக்கணும். இப்படி ஒரு கலண்டர் வரும் என்று சொன்னா சரியா 12 மாசத்திலையும் 12 தான் இருக்கு. ஆனா அவன் சொல்றான் முன்னுக்கு பின்னுக்கு அடிச்சிருக்குன்னு சொல்லு. அப்படி என்று சொன்னா கவனித்துக் கொள்ளுங்க. 2022ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாசம் பெரிசாச்சிடப்பட்டிருந்தா இந்த மூலையில 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அச்சிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த இருக்கிற விட வராது. அதே போல இந்த கடைசி டிசம்பர்ல இந்த பக்கத்துல 2023ஆம் ஆண்டு ஜனவரி 1 ஜனவரி அச்சிடப்பட்டிருக்கு. அப்ப இதுவும் வராது. அப்ப மொத்தம் 12 மாசம் 2 கழிச்சு விட்டா விட என்ன வேறு 10 மாசங்கள் என்று சொல்லி வேறு. சரியா? அதுக்கு வந்து 10 மாசங்களாக இருக்கு. கேள்வி விளங்குதோ? Right. இதான் அதில் செய்முறையில் பிள்ளைகள் வடிவ விளங்கி எடுங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க பாஸ் பேப்பர். ஆனா அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணும் செய்யணும். இதை பாருங்க. தூணிடவழிகள் உங்களுக்கு தெரியும். படியா கவனித்து கொள்ளுங்க. 3 மணி அடிக்கிறதுக்கு 6 செகண்ட். அப்ப டாங் என்று ஒன்று டாங் டாங் 3 சத்தம் பாருங்க. இந்த டாங்குல இருந்து அந்த டாங்கு இத்தனை இடைவெளி
2 மணி அடிக்கிறதுக்கு ஒரு இடைவெளி, 3 மணி அடிக்கிறதுக்கு 2 இடைவெளி. அப்படி என்று சொன்னா முதலாவது என்ன செய்யணும்? 3 தடவை ஒலி எழுப்புவதற்கு 6 செகண்ட். அப்படி என்ன 2 இடைவெளி தான் 6 செகண்ட். 6 2ஆல பிரிக்கும் என்று சொன்னா 3, அதாவது ஒரு இடைவெளிக்குரிய டைம் 3 செகண்ட். அப்ப 7 தடவை என்றா 7ல இருந்து 1 கழிக்கும் என்று சொன்னா 6 இடைவெளி வேறு. 6 3ஆல பெருக்கி விட்டோம் என்று சொன்னா விடை 18 செகண்ட் இருக்கு. அடுத்தது காலையிலும் மாலையிலும் ஒரே அளவு இருக்கிறது. சரி, திருப்பி கவனிங்க. ஒரு சத்தம் போடுறேன், கவனிச்சு சொல்லுங்க. டாங்கன்ற ஒரு சத்தம், அடுத்த டாங்கன்ற ஒரு மணி. அந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை இடைவெளி? ஒரு இடைவெளி. அப்ப 3 என்று சொன்ன அந்த மரக்கணக்கு மாதிரிமா நேர்வரிசையில் நடப்பட்ட தூண்களுக்கு இடையில வித்தியாசம் மாதிரி கேள்விதான் இது. அதாவது நேர்வரிசையில 3 தூண்களுக்கு இடையில 6 மரங்கள் நடப்பட்டா 7 தூண்களுக்கு இடையில எத்தனை மரம் நடப்பட்டிருக்கு? அந்த கேள்வியா? சரியா? அத மணி சத்தம் என்று கேட்கிறான். சரி சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரி, 3 சத்தம் வேண்டாமல் 2 இடைவெளி, 2 இடைவெளிக்கு இந்த 6 செகண்ட். அப்ப 7 இடைவெளிக்கு எத்தனை செகண்ட் கேட்கிறான். என்ன சர்வீஸ் அந்த விளங்கிட்டாடா? இதை பாருங்க பிள்ளைகள். சரி, இதை பாருங்க. சதீஷ் ஆண் பிள்ளை ஆகும். அந்த குடும்பத்துல ஆண் பிள்ளை சதீஷ். சதீஷுக்கு சகோதரன்மாரும் சகோதரியின் சமனா. இப்ப 2 சகோதரர் என்று சொன்னா 2 சகோதரி இருப்பாங்க. சதீஷின் தங்கையான சீதாவுக்கு சீதா இந்த இருக்கிறா. இந்த சீதா எதுக்குள்ள வந்திருப்பா? இந்த 2 சகோதரிக்குள்ளையும் வந்திருப்பா. அப்படி என்றால் சீதாவுக்கு இருக்கிற சகோதரன்மார் சகோதரியை விட கூடவே இருக்கு. ஏனென்றா பிள்ளைகள், இந்த சகோதரி அதுக்குள்ள வந்தபடியினால அவைக்கு ஒரு சகோதரி தான் இருக்கு. ஆனா சதீஷ் சகோதரரோட வாரபடியா 3 சகோதரர் அவருக்கு இருக்கு. தெரியும், இதுதான் அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கம். அந்த சகோதரியோட விட சகோதரர்களோட எண்ணிக்கை கூட. முதலாவது விட சரி. இந்த கேள்வியை பாரு. ஆகாஷ், நித்தி, சுரேஷ் ஆகிய மூவரில் இருவர் நித்தியை விட மூத்தவர்கள். அப்ப நித்தி தான் கடைசி பிள்ளை. அப்படி என்றா இந்த விட வேற இவர் தானே கடைசி பிள்ளை, 3வது பிள்ளை இவர் தான். அப்ப 3வது பிள்ளைன்றது 2வது உடையிலையும் வந்திருக்குது, 3வது உடையிலையும் வந்து. அடுத்தது பார்க்கணும், இருவர் சுரேஷை விட இளையவர்கள். அப்ப சுரேஷ் தான் மூத்த பிள்ளை, 1வது பிள்ளை சுரேஷ் தான். அப்ப இவர் மூத்த பிள்ளையா இருப்பார். இவர் மூத்த பிள்ளையை கொண்டு 2வது பிள்ளையா போட்டபடியே இது பிள்ளை. ஆகாஷ் 2வது. ஆகவே சரியான விடை. அடுத்த கேள்வி. ஒரு வகுப்பறையில் பெண் பிள்ளைகளில் இருக்கல, கிளியரா அந்த கேள்வி? அடுத்த பாருங்க. சார், எங்களுக்கு 19வது கேள்வி விளங்கல. சரி, ஓகே, திருப்பி இருக்க சொல்லி தரமால. சார், 21வது கேள்வி விளங்கல. 19வது கேள்வி எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பாருங்க ஹர்னிதா. காலையில 10 மணிக்கு, அதாவது காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிழல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இடத்துக்கு வரும். அதே போல மதியம், இதெல்லாம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் நேரடி அனுபவத்துல படிச்சு கொள்ளணும். இந்த அளவுக்கு வரும். இப்ப சமனா இருக்கிற 11 மணிக்கு நிழல் கொஞ்சம் தூரம் இருக்கு, 3 மணிக்கு அதை விட தூரத்துல இருக்கு, 9 மணிக்கு ஒரு தூரத்துல இருக்கு, 1 மணிக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப சரியான விடை பாத்தீங்கன்னா முதலாவது இருக்கும். அடுத்த பாருக்கு பார்த்திருந்தாங்க. இந்த முக்கிய கேள்விக்கு பார்ப்போம், டவுட்டான கேள்வியில கிளியர் பண்ணுமா? ஒரு வகுப்பறையில் இருந்து பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கா. அந்த வகுப்பறையில் இருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ஆண் பிள்ளைகளையும் எண்ணிக்கையை கூட்டினால் வருவது. அதெல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. பெண் பிள்ளைகள்ன்ற எண்ணிக்கை அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையில 2 மடங்கு. அப்ப
ஆண் பிள்ளைகள் ஒரு மடங்கா இருந்தா பெண் பிள்ளைகள் 2 மடங்கா இருக்கு. அப்ப ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா 3 இல்லையா? 3 மடங்கு. அப்ப இந்த இதுக்கு இருக்கிற இலக்கங்கள்ல 3ஆல பிரிபடுற இலக்கம் எதண்டு பாருங்க, மீதி இல்லாம எது வேறு சொல்லுங்க பாருங்க. 27. 20. அதான் அதுக்குரிய செய்முறையா இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு கடிகாரம் கீழே விழுந்து துண்டா உடைஞ்சிட்டு. இவற்றில் ஒரு துண்டுல 8, 9, 10, 11, 12 இருக்கலாம். இன்னொரு துண்டில் இந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 ஆகும். மீதி துண்டுல எத்தனை இருக்கிறான்? அப்ப பிள்ளைகள் வழியா கவனிச்சு கொள்ளுங்க. இவ்வளவு ஒன்றுல இருக்கும். இவ்வளவையும் கூட்டுங்க. இப்போ 1 தொடக்கம் 12 வரையான இலக்கங்களோட கூட்டுத்தொகையை பார்ப்போம். 1 தொடக்கம் 22 வரையான கூட்டுத்தொகை காட்டுறா ஒற்றை இலக்கம் காட்டுறேன்னு சொன்னா 12 அரைவாசி 6, 6 6ஆல பெருக்கும் 36. இரட்டை இலக்கங்கள் காண்றா 6 7ஆல பெருக்கும் 42. இவ்வளவையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா 1 தொடக்கம் 12 வரையான இலக்கங்களோட கூட்டுத்தொகை 78 இருக்கும். அதுல இருந்து இப்படியா கவனிங்க, இந்த இருக்கிற இவ்வளவையும் கூட்டுங்க. 12 மட்டும் 20, 20, 40, 50. 50ஓட இந்த 12 கூட்டுங்க 62. இப்ப 78ல இருந்து 62 கழிக்கீங்கன்னு சொன்னா விடை 6, 1, 16ஆக இருக்கும். இதுக்கு என்னடா சார் எனக்கு பிள்ளைகள் விளங்கல. திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. ரயாஸ்ரீ எப்படி என்றா 12 நம்பர்ஸ் தானே முதல் இருக்குது. 1 இருந்து 12 மட்டும் நம்பர் இருக்கு ஒரு கடிகாரத்துல. அந்த 1, 2, 3, 4, 12 அவ்வளவையும் கூட்டுங்க. கூட்டுனீங்கடா 78 வரும். தெரியும், 78 பேர். பிறகு அந்த ஒரு துண்டுல இருக்கிற இந்த இருக்கிறதுல இருக்கிறது 50. 12ஐயும் 8ஐயும் 9ஐயும் 10ஐயும் 11ஐயும் கூட்டிங்கன்னா 50 பேர். இப்ப என்ன செய்யணும்? மற்ற துண்டுல 12 இருக்குன்னு சொல்றான். 3 துண்டா உடஞ்சிருக்கும். அப்ப ஒரு துண்டுல 50 கூட்டுத்தொகை, அடுத்ததுல 12, அடுத்ததுல எத்தனை கேட்க. அப்படிங்கிற நாங்க என்ன செய்யணும்? 1 இருந்து 12 வரையான நம்பர்ஸ் கூட்டினீங்கன்னா 78 பேர். அதுக்குத்தான் நான் ஷார்ட்கட்டை போட்டேன்னா 1 இருந்து 12 வரையான இலக்கங்களில் ஒற்றை எண்கிற கூட்டுத்தொகை 12 அரைவாசி 6, 6 6ஆல பெருக்கோடும் 6 6 36. அதே போல இரட்டை எண்கிற கூட்டுத்தொகை கேட்டா 6 7ஆல பெருக்கோடும் 6 7 42. அது ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னா 78 விட வேறு. அதாவது 1 தொடக்கம் 12 வரையான இலக்கங்களோட கூட்டுத்தொகை 78. சரி, இப்ப என்ன செய்யணும்? 78ல இருந்து ஒரு துண்டுல இருக்கிற 50ஐயும் அடுத்த துண்டுல இருக்கிற 12ஐயும் கூட்டினீங்கன்னா 62 பேர். அதை கழிச்சு விட்டீங்கன்னா மற்ற துண்டுல இருக்கிற கூட்டுத்தொகை வேறு. சரியா? இதை வடிவா விளங்கிடுங்க. நல்ல கேள்வி. இதை பாருங்க, 248 5ஆல பிரிங்க 48 பேர். 48 4ஆல பிரிங்க 12 பேர். 12 3ஆல பிரிங்க 3ஆல பிரிச்சீங்கன்னா 4 பேர். 4 2ஆல பிரிங்க பிரிச்சீங்கன்னா 2 பேர். 2 1ஆல பிரிங்க பிரிச்சீங்கன்னா விடை 2 விட. அதாவது இதை வெட்டி போட்டு மாத்தி விடுங்க. இதுக்கு 2 விட தான் சரி பிள்ளைகளா. அதாவது முதலாவது 5ஆல பிரிபடுது, அடுத்தது 4ஆல, அடுத்தது 3ஆல, அடுத்தது 2ஆல, அடுத்தது 1ஆல. ஆகவே அது சரியான விடைய வேற. இந்த கேள்வி விளங்கிட்டுதா? அதுக்கு உண்மையில பிள்ளைகள் விட பிள்ளையா கொடுத்திருக்கிறாங்க. நீங்க சரியா போட்டுக்கங்க. அடுத்த கேள்வி பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள வலையமைப்பில் முதலாவது நிறையையும் 3வது நிரலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுகின்ற போது வலையமைப்பின் முதலாவதும் நிரலும் 3வது ஒன்று ஒன்று மாற்றம் பெறும். அவ்வாறு செய்யும் போது ஒரு தடவை மாத்திரம் இடம் மாறுகின்ற எழுத்துக்களை தனியாக சொல்லி தருவார். முதல் நாங்க மாற்றுவோம், கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது நிறையும் 3வதையும் மாத்தட்டேன். நிறை என்று சொல்றது இது 2ஐயும் மாற்றுவோம்.
இப்ப இ வேறு கே வேறு. ஓகே, சரி அப்படி இருக்கட்டும். அதே போல இங்க எச் வேறும் இங்க டி வேறும் இங்க ஐ வேறும் சி வேறும். முதல் மாற்று. அடுத்த கலரால அடுத்த மாற்றத்தை செய்யும். நிறைய மாற்றிட்ட. அடுத்த நிரல மாத்து. நிரல்ண்டா என்ன? நிக்கிறது நிரல். அடுத்த முதலாவது நிரல் மூன்றாவதையும் மாத்தணும். இது ரெண்டையும் மாற்றணும். மாத்தினா இ இங்க வரும், இ ஐ இங்க வரும். அதே போல எஃப் இங்க வரும், டி இங்க வரும். அடுத்தது ஏ இங்க வரும், டி இங்க வரும். இப்ப கேள்வி என்னன்னா, ஒரு தடவை மாத்திரம் இடம் மாறுகின்ற எழுத்து. இதுல வாரது வராதுன்ற எங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப இதுல என்னென்ன ஒரு தரம் மாறி இருக்குது? இந்த டி என்ற ஒரு எழுத்து மாறி இருக்குது, இந்த எஃப் என்ற ஒரு எழுத்து மாறி இருக்குது ஒரு தடவை. வேற ஏதாவது மாறி இருக்குதா? இல்ல. சரியா பிள்ளை என்ன எல்லாம் பிள்ளை பிள்ளையா கிடக்கு. ஓகே. அப்ப சார் என்ன விட HM வேறு? BM அதே போல HM இந்த BM ஒரு இது கத்தனை ஒரு சமாளி தரம் இருக்கு. மாறுனது என்ன? ஆகவே அதுக்கு சரியான விடை என்ன வேற இருக்கு? 4. 4 என்ற விடை சரி. இது உண்மையில பாஸ் பேப்பர்ல வந்த இந்த வருஷம் வலயத்துல அவங்க எப்படி போட்டாங்களோ கஷ்டமான கேள்வி, அவ்வளவு கஷ்டமான கேள்வியையும் பின்னுக்கு போட்டிருக்காங்க. சரியா? அப்ப இதுல உண்மையா இதை விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற ஐடியாஸ் எடுங்க. இல்லாட்டி திருப்பி என்ன வீடியோ போடுங்க. வீடியோ போட்டு திருப்பி பாருங்க அதுல செய்முறை விளங்காட்டி மார்க் பண்ணி நேரடி கிளாஸ்ல கேளுங்க. ஆனா உண்மையில அது கஷ்டமான கேள்வி. இதுல இருந்து ஒரு ஐடியாவை வளர்த்துக் கொள்ளுங்க. கவனிச்சுக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி. ரைட். ஏபி ஆகிய பாத்திரங்களில் உள்ள அரிசியில் சரிபாதி வீதம் வெளியே எடுத்து அவை அப்பாத்திரங்களில் இரண்டிலும் மாற்றி இடப்பட்டன. இப்போது பாத்திரத்தை ஏயில் உள்ள அரிசியின் அளவானது பியில் உள்ள அரிசியின் அளவிலும் குறைவா சமனா கூடுதலானது இருக்கிறார். இதுக்கு என்ன விட வேறு? சமனானது. சமனானது. மிக ஏன்னு சொன்னா கூடுதலானது. கவனிச்சு கொள்ளுங்க. ஏபி என்ற பாத்திரங்கள்ல சரி பாதி வீதம் எடுக்கிறார். இதுக்குள்ள ஒரு 10 கிலோ இருக்கண்டு வைங்க, ஒரு 12 கிலோ இருக்கண்டு வைங்கள, ஒரு 6 கிலோ எடுக்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு 10 கிலோ இருக்கண்டு வைங்கள, ஒரு 5 கிலோ எடுப்பாங்க. எடுத்து அதனை 2 பாத்திரங்களிலும் மாற்றிடப்பட்டது. இதுக்குள்ளையும் மாறி மாறி போடுறாங்க. கேள்வி என்னன்னு சொன்னா, இடப்பட்ட அரிசியினை அளவானது பாத்திரம் பியில் உள்ள அரிசியிலும் ஏயில் உள்ள அரிசியின் அளவானது பியில் உள்ள அரிசியின் அளவிலும் கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இருந்து அரை வாசம் எடுக்கிறாங்க, இதுல இருந்து அரை வாசம் எடுக்கிறாங்க. இதை மாற்றி இங்க போடுறாங்க, இதை மாற்றி இங்க போடுறாங்க. இப்ப இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அது அதுக்கு சமனாக இதுக்கு சமனாக அப்படின்னு சொன்னா அதுக்கு விட என்ன வேறு? சமமானது. கமிழ்வு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க பாக்க. எது சார்? 26வது கேள்விக்கு. இப்ப ஏ பாத்திரத்துக்குள்ள 2 கிலோ அரிசி இருந்தா பி பாத்திரத்துக்குள்ள 1.5 கிலோ அரிசி இருக்குன்னு போடுவேன்.
2 கிலோட அரைவாசி 1 கிலோ. 1.5 கிலோட அரைவாசி 750 கிராம். அப்ப பாத்திரத்துக்குள்ள அந்த 750 கிராம போடுவேன். இங்க ஏற்கனவே 1 கிலோ இருக்கு, அதுவும் சேர்ந்து 1 கிலோகிராம் 750 கிராம் வந்துடும். இங்க 1.5ல 750 எடுத்துத்தான் 750 இருக்கு. இங்க இருந்து 1 கிலோ கொடுத்தோம்டா இங்கேயும் 1 கிலோகிராம் 750 கிராம் தான் இருக்கும். அதுக்கு சரியான விடை ஏன்னா சமமா இருக்கும். ரைட், ஓகே, வெரி குட், கடிகாரி. அதுல கவனிச்சு கொள்ளுங்க. தமிழாக எத்தனை மார்க்ஸ் டோட்டல்? 168. பாட்டு நல்ல மார்க்ஸ் எல்லாம். இல்ல சார், குறைஞ்சிட்டு. சரி சரி, ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. ராஜாவிடம் இருந்த பணத்தொகையை விட 25 கூடுதலாக ஆசாவிடம் இருந்தது. ஆசாவிடம் 15 ரூபாய் ராஜாவிடம் கொடுத்தால் ராஜாவிடம் உள்ள பணத்தொகையில் இங்க கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவது உங்களோட பேரை போடுங்க. ராஜா ஆசா போடுங்க. ராஜாவிடம் இருந்த பணத்தொகை விட 25 ரூபாய் கூடுதலாக ஆசாட்ட இருக்கு. அப்ப இவட்ட 10 ரூபாய் இருந்தா 10ஓட 25 கூட்டினா 35 ரூபாய் இருக்கு. ஆசா ரூபாய் 15 கொடுத்தார். 15 கழிவு 15 கொடுத்தால் சரி, இங்க 15 கொடுத்தா 25. இப்ப ராஜாவிடம் உள்ள பணத்திலும் 5 ரூபாய் கூட ராஜாட்ட இருக்கு. அதுல கிளியரா? சரி, இந்த கேள்வியை பாருங்க. இதுவும் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி பிள்ளைகள். இந்த கேள்வி அவ்வளவும் நல்ல கேள்விகள். என்ன பாஸ் பேப்பர் கேள்வி அவ்வளவும் விளங்கி எடுங்க. இப்ப பாஸ் பேப்பர் செய்யக்குள்ளே உங்களுக்கு தெரியும். 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 36, 37, 38 ஆகும். அவற்றுள் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண்கள் கூட. அப்ப அதுல இருக்கிற விடையில 3 கழிச்சு போட்டு 2ஆல பிரி வர்றது எதென்று பாத்தீங்கன்னா விட 3 பிள்ளைகள் தானே கூட, பெண் பிள்ளைகள். அப்ப அதுல இருக்கிற 36ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா எத்தனை பேர்? 33. 2ஆல பிரிச்சீங்கன்னா மீதி பேர். அப்ப அது பிள்ளை 37ல இருந்து 3 கழிச்சீங்கன்னு சொன்னா 34. 34 2ஆல பிரிச்சீங்கன்னா 17 ஆண் பிள்ளைகளும் 17ஓட அந்த கழிச்ச 3 கூட்டினீங்கன்னா 20 பெண் பிள்ளைகள். அப்ப அதுக்கு சரியான விடை 2ஆவது. 3ஆவது வராது. ஏன்னு சொல்லுங்க. 38ல இருந்து 3 கழிச்சா 35. 37 2ஆ பிரிச்சா மீதி பேர். ஆகவே அது சரியான விடை 2ஆவது. அடுத்தது பாருங்க, நிமலன் பிறக்கும் போது தாயாரின் வயது 25. அப்ப நிமலன் பிறக்கக்குள்ள தாயாருக்கு 25. நிமலனுக்கு என்ன வயசா இருக்கும்? 0. அவருக்கு பிறக்கக்குள்ள வயசு இருக்காது. 25 தாயாரு. நிமலனின் தம்பி பிறக்கும் போது தாயாரின் வயது 29. அப்ப தம்பி பிறக்கக்குள்ள தம்பிக்கு தான் 0 இருக்கு. அதே போல அம்மாக்கு 29. நிமலனுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 29ல இருந்து 5 கழிச்ச மாட்டா நிமலனுக்கு 4 வயசா இருக்கு. இப்ப கேள்வி என்னண்டா, நிமலனின் தற்போதைய வயது 10. அப்படி என்று சொன்னா 4ல இருந்து எத்தனை கூடி இருக்குது? 6 கூடி இருக்குது. இப்ப தம்பிக்கு 6 வயசு கூடி இருக்கு. அம்மாக்கும்